சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த தேவே, கருப்பையில் இருக்கும் தேவே போற்றி. நாமக்கல் தமிழ்ச்சங்கம் சென்ற திங்களிலே நான் வரவேண்டியால் தமிழ் நாவில் நர்த்தனம் ஆடுகின்ற இந்த கோபால நாராயணமூர்த்தி அழைத்தார். வேறொரு நிகழ்ச்சி இருந்தனால் நான் இந்த திங்களில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அழைத்துவிட்டு அடுத்து ஒரு வரி சொன்னார். இரவு உணவு அங்கு இருக்கிறது, அனைவரும் எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் உணவளித்து அனுப்புவார் என்று சொன்னார். அவர் சொன்னவுடன் எனக்கு ஒரு பாடல் வரி, அந்த பாட்டு எனக்கு மறந்து ரொம்ப நாள் முன்னால படிச்சது. நொய்யிற் பிளவேனும் பகிர்மின் அப்படின்னு அருணகிரினாருடைய பாடல் வரி மட்டும் நான் வந்தது. ஏன்னா அவர் சொன்ன அந்த செய்தியினுடைய தன்மை அப்படி இருந்தது. ஏன்னா நாங்கள் சிவமடம் கம்பத்தில் வச்சு நாள்தோறும் ஒரு 100 பேருக்கு ஒரு 7 ஆண்டுகளாக அன்னதானம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ஆரம்பித்ததுக்கு பின்பு ஒரு 4-5 குழுக்கள் ஆரம்பித்து இன்றைக்கு நாள்தோறும் கம்பத்திலே ஒரு 500 பேருக்காவது மதிய உணவு காலை உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கம்பத்தில் பட்டினி என்பது இல்லை என்கின்ற சூழ்நிலை உருவாயிருக்கிறது. ஆகவே இந்த அன்னதானம் என்பது கர்ணனே செய்யாத ஒரு வேலை. அவர் சொன்னோடனே எனக்கு அந்த பாட்டை அருணகிரிநாதர் பாட்டை தேடுறேன். வையிற் கதிர் வடிவேலவனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவேனும் பகிர்மின் உங்களுக்கு இங்கன் வெய்யிற்கொதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருள் உதவாது காணும் கடைவழிக்கே என்று அருணகிரிநாதர் பாடுவார். அதாவது நொய்யிற் பிளவே நொய்யரிசியில பாதி அரிசி, அரிசியில பாதி குருணை, குருணையில பாதி நொய்யரிசி. மருத்துவரையா இருக்கிற டைஃபாய்டு காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா அந்த நொய்யரிசியில கஞ்சி கொடுக்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது மாவு போல இருக்கும், அதுல பாதியாவது குடுடா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். இவரு இது ஒரு தமிழ் சங்கத்தை வளர்த்து செவிக்கும் உணவு தந்து வயிற்றுக்கும் உணவு தருகின்ற ஒரு தாராள ஒரு 5, 6, 7 எத்தனை பாரியை வச்சாலும் வச்சுக்கோங்க, ஒரு பாரியை போல இந்த தமிழ் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, தமிழ் நடமாடுகின்ற நாவில் நடமாடுகின்ற எனது கெழுதகை நண்பர் நாராயணமூர்த்தி, நாங்கள் நிறைய தமிழ் பணிக்கு பயணம் செய்திருக்கிறோம். சென்னையில் ஒரு 40 நாள் இருந்து புத்தகங்கள் வடிவமைத்திருக்கிறோம். தமிழை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி, தமிழ் மரபு பற்றி, மாண்பு பற்றி நிறைய உரையாடி இருக்கிறோம். அத்தகைய பெருமைக்குரிய எனது இனிய நண்பர் நாராயணமூர்த்தி அவர்களே, அதே போல இவரை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அரசு பரமேஸ்வரன் முனைவர் ஐயா அவர்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கும் சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கின்ற மெய்ஸ்ரீ அவர்களுக்கும், அழகா ஒரு பேசு அந்த பொண்ணு பாவைன்னு சொல்லு. எனக்கு அதை பேசணும்னு எனக்கு பழைய நினைவு வந்தது. நான் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தவங்க, பேரே தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரி. அங்கே அந்த காலத்தில் நாங்கள் பேச்சு போட்டிக்கு போகும்போது சிந்தும் ரத்தம் சிகப்பென்றால் தியாகராசர் கல்லூரி சிகப்பாகட்டும் என்று பைந்தமிழ் வளர்க்கின்ற எங்கள் தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரியுடைய அருமை மாணவன் உங்கள் முன்னந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வேன். அதை பாவை மாணவி என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நாராயணமூர்த்தி பாடுற ஆட்களுடைய பேச்சுக்களை, அவர்களுடைய பயிற்சிகளை பெறுவீர்களே ஆனால் இன்னும் தமிழ் அழகு தர உச்சரிப்பு வரும். இப்போ பாரதியார் பாட்டு ஒன்று இருக்கு, நான் என் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லித்தர ஒரு பாட்டு ஒன்று. பூட்டிய இருப்பு கூட்டின் சிறைக்கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தை புலிய வெளியில் வா, உன்னை எளியன இகழ்ந்திட புலியன செயல் செய்ய
புறப்படு சிம்புட் பறவையே சிறகை விரி எழு பூங்காற்றே அந்த பாட்டு. அதை ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம். சொல்லி பூட்டிய இருப்பு கூட்டின் சிறை கதவு திறக்கப்பட்டது சிறுத்தை புலியே வெளியில் வாடின்னு சொல்ல கேட்க நல்லா இருக்காதுடா, இப்படி சொல்றான்னு சொல்லுவோம். பூட்டிய இருப்பு கூட்டின் சிறை கதவு திறக்கப்பட்டது சிறுத்தை புலியே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவன் நகுந்துட புலியன செய்ய செய்ய புறப்படு சிம்புட் பறவையே சிறகை விரி எழு பூங்காற்றே மறிக்கடா உன் இளைஞர் கூட்டம் எங்கே வழி வெளி வந்த உன் மரத்தனம் எங்கே என்று தமிழை உச்சரிக்க சொல்லிக் கொடு. ஒரு ஐயா எல்லாம் கிடைச்சிருக்காரு, விட்டுறாது. நிறைய தமிழ் உச்சரிப்பு சரியாக உச்சரிக்கணும். ஊருக்கு தெற்கு பக்கம் உள்ளதொரு புற்று புற்று உள்ள பக்கம் ஊருக்கு தெற்கு, இதை கடகடன்னு சொல்லணும். ஊருக்கு தெற்கு பக்கம் உள்ளதொரு புற்று புற்று உள்ள பக்கம் ஊருக்கு தெற்கு, ஊருக்கு தெற்கு பக்கம் உள்ளதொரு புற்று புற்று உள்ள பக்கம் ஊருக்கு தெற்கு. அந்த உச்சரிக்கும் போது நாப்ரல் பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா, அது தமிழை அன்போடு வாசிக்க சொல்லும், அருமையாக வாசிக்க சொல்லும். அந்த பணியை இளைய சமுதாயத்திற்கு இந்த தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அளவில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்காகவே ஒரு தமிழ்ச்சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக நாமக்கல் காரணம் மாறிட்டேன். எப்படின்னு கேட்குறீங்களா, என்னுடைய சகோதரர் வந்திருக்காரு, அவர் மாப்பிள்ளை பார்க்க வந்தோம். என் குழந்தையால கொடுக்கறதுக்கு முதல்ல 2000 நினைக்கிறேன். பார்க்க வந்து எங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து வந்து போய் எல்லாத்துக்குமே வந்தோம். சீமந்தம் மகளகாப்பு எல்லாத்துக்குமே வந்துட்டோம். அப்புறம் என் பையன் இங்கே தான் படித்தான், அப்புறம் என் பொண்ணுங்க படிச்சு இப்போ திரும்ப திருச்செங்கோட்டில் தான் படிச்சுட்டு இருக்கேன். முந்தா நாள்கிட்ட திருச்செங்கோட்டிலிருந்து இந்த வழியாக தான் கூப்பிட்டு போகிறோம். இப்போ இங்கே வந்திருக்கோம், 1ஆம் தேதி கொண்டாந்து விடணும். ஆக இந்த 20-25 ஆண்டுகளில் ஒரு 300 தடவை வந்துட்டோம். நானும் நாமல்காரராக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டேன் என்கின்றதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா கொண்டல் கூடு கட்டி குளிர்மை தருகின்ற எங்கள் கம்பத்தினுடைய குளிமையையும் இங்கு கொங்கு தமிழ் பேசுகின்ற இனிமையும் இணைகின்ற பொழுது அது ஒரு சுகம், அது ஒரு லயம் என்கின்ற அளவில் எனக்கு மகிழ்ச்சி. சரி, கவிதை எப்படி இருக்கணும்? கவிதை என்பதை நேராக பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டோர் சாய்ஞ்சு பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசமே கவிதை. ஒரு சின்ன கவிதை சொல்றேன். நான் ரசித்த கவிதை, என்னுடைய கவிதையை சொல்லி நான் பெருமை சாதாரண இப்போ நான் தமிழ் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் ஆக இல்லை. நான் இப்பொழுது தமிழ் மாணவன். என்றைக்கு நான் பணி நிறைவு பெற்றனோ அன்றைக்கே முடிவு செய்து விட்டேன். இன்று நீ மீண்டும் மாணவனாய் இருக்கிறாய் என்று நிறைய வாய்ச்சிருக்கிறேன். 100கணக்கான புத்தகங்கள் வாங்கி வைத்திருக்கிறேன், வாசித்துக் கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். நான் வாசித்த ஒற்றை கவிதை, சின்ன கவிதை. ஒரு குளத்தங்கரை, மாலை பொழுது, இருட்டி கொண்டிருக்கிறது, கிழக்கிலிருந்து நிலா வருகிறது, அந்த குளத்து நீரில் அழகாக அந்த நிலா தெரிகிறது. அந்த கவிஞன் அப்படி மேலே ஏறி நின்று அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நிலாவையும் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான். காற்று அவன் பின்பக்கமாக இருந்து வேகமாக வீசுகிறது, அலை அடிக்கிறது, நீர் அலம்புகிறது, நிலா தெரியல. உடனே கோபம் வந்துடுது அவனுக்கு. காற்றை திரும்பி பார்க்குறான். காற்றே சற்றே நில், நிலா குளிக்கிறான். இதுதான் கவிதை. காற்றே சற்றே நில், நிலா குளிக்கிறாள். அவன் ஏறி வந்தது பார்த்ததெல்லாம் நம் வாசிக்கிறவர்கள் அப்படியே அவங்களுடைய கற்பனையில் கொண்டு போயிடணும். இந்த வனாந்திரத்தின் வானம் தலைப்பு வச்சிருப்பேன். நான் முதுகலை தமிழ் படித்து விட்டு சில காலம் ஒரு 2-3 ஆண்டு காலம் எங்களுடைய வேளாண் விவசாயத்தை எங்கள் தோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பிடிஆர் கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்குது, அதுலேருந்து நீர் வரும். இப்போ இரவுல தான் திறந்து விடுவாங்க. அது நம்ம அந்த மடையிலிருந்து தண்ணி வர்றதுக்குள்ளே யாராவது மறிச்சிருவாங்க. அதனால மடையில் அந்த தோட்டத்துக்காரங்க கூட நம்ம படுத்துருப்போம், தண்ணி கட்டுறவங்க தண்ணி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போய் அந்த வாய்க்கால் நின்றுட்டோம்னா அது ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தோட்டத்துக்கு அந்த எங்கள் வாய்க்காலுக்கு அடுத்த பக்கம் காடு. அந்த காடு கடந்து வெள்ளக்கரடு, அதுக்கு பேர் அத்துவான காடு என்று சொல்லுவார்கள். எங்கள் பகுதியில் அது அத்துவான காடும்பாங்க. அதைத்தான் வனாந்திரம். நான் அப்படியே நிறைய பேர் இருப்பாங்க காவலுக்கு மடைக்கு இருக்குங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொடை இருக்கு பாருங்க, கொடைக்கம்பு மாதிரி இந்த கை ஒன்று இருக்கும், அது திருவண்ணூர் உள்ள கத்தி இருக்கும். அந்த கொடைக்கம்பை எடுத்துட்டு நான் மெல்ல நடந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போயிடுவேன், காட்டுக்குள்ளே போயிடுவேன். அங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் போய் படுத்த வானத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். அங்கே ரொம்ப தொலைவில் நரி உலையிடும், வண்டுகள் ரீங்காரமிடும், காடை கத்தும், கௌதாரி கத்தும், ஆந்தை அலறும். நிலா வெளிச்சத்துல சுத்திலும் மணல் வெள்ளையா நானும் வானமும் நட்சத்திரங்களும் பறவைகளும் அந்த ஒலிகளும் ஓசைகளும் ஆஹா 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 என்று இருக்கும். மற்ற வேணா பயந்துட்டு வருவியா? நான் பயப்படவே இருக்கா, இந்த வந்துடும்.
படுத்தே கடடா, அந்த கிழக்கு விடிவெள்ளி வரும் வர அது வரையில படுத்திருப்பேன். அப்புறம் 4:30 மணிக்கு வந்து அவன் தண்ணி எடுக்காரு. ஐயா எங்க போனீங்க, ஆலையை காணாம்பியா. டேய் பாய்ச்சி முடிச்சியா, வா போலாம் வீட்டுக்கு. நாம் வேடிக்கை பார்க்க போயிடும் வனாந்திரத்தை. அதனாலதான் அந்த வனாந்திரத்தின் வானம், அத்தவான காடு வந்து வைக்கணும் யோசிச்சேன், வனாந்திரத்தின் வானம் வைத்தேன். சிறு பறவையின் இரு சிறகு. எங்க தோட்டத்துக்கு இப்படி இறக்குன்னா, தோட்டம் வந்துன்னா நடுவில் ஒரு பெரிய ஓடை, பெரிய ஆழமான ஓடை. அதுல இறங்கித்தான் ஏறணுங்க. இப்படி இறங்கணும், இந்த பக்கம் கத்தாழை காடு, இந்த பக்கம் கத்தாழையா இருக்கும். பாம்பு, பெரிய பெரிய பாம்பு இருக்கும். அந்த மழை காலத்திலே பனி காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு அந்த வெயில் வந்த நேரம் பார்த்தோம்னா, அதுல கரெக்டா அந்த கத்தாழைக்குள்ள வந்து அந்த வெயில் காய்ந்து கொண்டிருக்கும் பாம்பு பார்க்கலாம். நான் கீழே பாம்பு இருக்கும், அந்த கத்தாழையை பார்த்துட்டு நாங்க மேட்டில் நிற்போம். பக்கத்துல வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தை ஒக்கத்துல அழகாக கூடு கட்டி சின்ன சின்ன குருவிகள் கூடி கட்டிருக்கும், சிறு பறவைகள். இது எப்படி இவ்வளோ ஒரு ஒரு கொடூரமானவன் பக்கத்தில் இருக்கான், ஒரு யமகாதன் பக்கத்தில் இருக்கான். இது கூடு கட்டி குஞ்சு பறி முட்டையிட்டு குஞ்சு பறித்து அழகா அது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த பறவை அதுக்கு அந்த பயம் அதெல்லாம் கிடையாது. ஆக இது வாழ்க்கை என்பதே ஒரு சிறு பறவையை போல, அந்த பறவையினுடைய இரு சிறகுகளை போல இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த தலைப்பு வைத்தேன். அந்த தலைப்பு வைத்தேன். கவிதை எப்படி இருக்கணும்? அவ்வை பிராட்டி பெருங்காடு பெருங்கானகத்தின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றாள். தாகம் எடுத்து விடுகிறது. பார்க்கிறா, ஒரு ஓரமா மரத்துல நெறிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறா. உட்கார்ந்திருக்கின்ற பொழுது ஒரு எருவு மாடு மேய்க்கிற வர்றான். மரத்து மேல, நாவல் மரத்து மேல உட்கார்ந்துருக்கான். என்ன பாட்டி தாகமா இருக்கான்னு கேட்கிறான். அவன் ஆமான்னு தலையாட்டுறா. நாவல் படம் போடட்டுமா, சாப்பிட்றியாங்கிறா. அவளுக்கு பசி வேற தாகம் வேற, போடுங்கிறா. போட போகும்போது கேட்கிறான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. கிழவி அவ்வை பிராட்டி அறிவில் சிறந்தவள், ஆற்றல் மிகுந்தவள், சொல்லாடல் தெரிந்தவள், மோதிய புலவர்களை எல்லாம் வென்றெடுத்தவள், மன்னர்களுக்குள் சமாதானத்தை உருவாக்கியவள், ஆகச் சிறந்த பெண்மணி. அவ்வைனாலே ஆகச் சிறந்த பெண்மணின்னு அர்த்தம். அது ஆகச் சிறந்த பெண்மணி சுட்ட பழமா போடு போட்டான். மணல்ல விழுகுது, எடுத்து ஊதுறா. கிழவி ஊதுகிறாள். பாட்டி சுடுதா கேட்கிறான். பழத்தை தூக்கி போட்டு அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிறா. என்னடா அது, ஒரு எருமை மாடு மேய்க்கிறவே நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பழம் சுடுவான்னு கேட்டானே என்று நொந்து போறா. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நாடும் பெருங்கானில் காரிரமை வேய்க்கின்ற சிறுவனுக்கு நான் தோற்றது, ஈரிரவு துஞ்சாது என் கண் எழுதி வைக்கிறான். ஒரு எருமை மாடு மேய்க்கிறவன் என்னை ஒரு கேள்வி கேட்டு முட்டாளாக்கிட்டான்னா, இந்த 2 நாளைக்கு எனக்கு தூக்கம் வராது என்று சொல்லுகிறாள். அந்த நிகழ்வு கவிதையாக வருகிறது. அவ்வைக்கு அதியன் கனி கொடுக்கிறான். அந்த கனியை வாங்கி சாப்பிட்ட பிறகு சொல்றான், இது நீண்டு வாழலாம், அத்தகைய கனி இது, அமிழ்துக்கு ஈடானது என்று சொன்னவுடன் அப்படியே பார்க்கலாம். நீல மணிமிடற்று ஒருவன் போல் மண்ணுக வேந்தே என்று பாடுகிறார். அந்த 2 வரிக்குள்ள ஒரு பெரிய புராணத்தையே சொல்லி முடிச்சிடறார். பார்க்கடலை கடைகின்ற பொழுதே ஏற்படுகின்ற அந்த ஆலகால விஷத்தை உண்டு சங்கில நிப்பாட்டி அமரர்களை எல்லாம் காப்பாற்றிய இறைவனை போல, ஒருவன் போல், பெரியவனை போல, ஒருவன் ஒத்த ஒரு ஆள் இல்ல, அந்த மாதிரி நிகழ்வுகளும் சம்பவங்களும் எங்க வரணும், கவிதையாக வர வேண்டும். பார்க்கின்ற நான் கவிஞன்னா எனக்கு கிரீடம்லாம் இல்லைங்க, கிடையாது, சாதாரண ஆளுங்க. என்னால 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு வர முடியும். ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு துண்டை விரிச்சு படிச்சு தேநீரை வாங்கி அருந்தி விட்டு சந்தோஷமா 2 இட்லி கார சட்னி வாங்கி சாப்பிட்டு வருவேன். அந்த அதே கவிங்கன்னா உடனே சில பேர்ல கவிஞன்னு இப்படியே நடப்பாங்க, சோல்லா பையை போட்டு அப்படியே நடப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. கவிதை என்பது 24 மணி நேரம் ஒரு மனிதன் கவிஞனாக இருக்கலாம் முடியாது. எங்கெங்க பரிதாபப்படுகிறானோ, எங்கெங்க இரக்கப்படுகிறானோ, எங்கெங்க அழகை ரசிக்கின்றானோ அங்கெல்லாம் தன்மயப்படுவதுதான் கவிஞன். காலமே போல வர்றான், சாப்பிட வர்றான், 3 நாள் சாப்பிடல, பசி, சாப்பிட உட்கார்ந்துருக்கான், சாப்பிட நல்ல அறுசுவை உணவு போடுகிறார்கள். எதிர்த்தாப்புல ஒருத்தன் உட்காந்து அள்ளி சாப்பிட்டு இருக்கான், கடை 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 கடைன்னு சாப்பிட்டு இருக்கான். பெரிய குடும்பி போட்டிருக்கான்.
வேகமா குனிஞ்சு குனிஞ்சு அள்ளி போடுறான். அந்த குடும்பி அவிழ்ந்து விழுந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்க சோத்துல விழுந்துருது. அதை வேகமா அப்படி தூக்கி நிமித்தி விட்டுட்டு அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் குடும்பியை தூக்கி விரிசினால அவன் சாப்பிட்ட அந்த இதுக்கு சாப்பிட்டு அந்த பராரியினுடைய எச்சில் ஊற வந்து காலமேல போட சோத்துல விழுந்துருது. அவன் திருப்பியே சோறு கேட்க மாட்டான். பரிமாறுகிறவர்கள் வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டாதான் வாங்கி சாப்பிடுவான். ரசம் கொடு, எனக்கு மோர் கொடு, எனக்கு நீர் கொடுன்னு கேட்கவே மாட்டான். அந்த பழக்கமே இல்லை, போட்டா சாப்பிடுவான். அப்படி ஆளு எச்சியாக்கிட்டான். உடனே பார்க்கிறா, சுருக்க விண்ட முன்குடும்பி சோழியா, சோற்று பருக்கை உணர்ந்த வாயா புலையா, திருக்குழந்தை கோட்டானே நாயே குரங்கே, உனையொருத்தி போற்றாலே வேலையற்று. உன்னே ஒரு பிள்ளைன்னு வச்சு போட்டு போனாவாரு, நீ மனுஷனாடா, வாயெல்லாம் சோறு, ஒரு நாயை போல குரங்கு போல அடுத்தவன் சோத்தெல்லாம் எச்சியாக்கிட்டே என்று ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட அருமையான கவிதையாக சொன்னானே, அது கவிதை. இந்த கவிதைகள் எல்லாம் அழகா சிலப்பதிகாரத்தில் சொல்ல ஒரே வரியில சொல்லியிருப்பான். யானோ அரசன் யானே கள்வன் கெடுகையின் ஆயில். அதாவது புகார் அவந்தேன், விசாரணை அவந்தேன், தீர்ப்பும் அதே, தண்டனையும் அதே, முடிச்சிடுறான். இதுதான் கவிதை. அந்த கவிதை எனக்கு நிறைய தமிழ் கொடுத்திருக்கிறாள். கடைசியாக ஒரு சின்ன கவிதை. சுடுகாட்டில் பிணம் வந்தது, உயிர் பெற்றது சுடுகாடு என்று ஒரு கவிஞர் எழுதியிருப்பான். ஆகவே கவிதை என்பது எழுதுவனை பொறுத்தது, வாசிப்பவனை பொறுத்தது. இந்த வாய்ப்பை நல்கிய நாமக்கல் தமிழ்ச் சங்கத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் என் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய வாசிப்பாளரும்